கைஜு நம்பர் 8 சீசன் 1 எபிசோட் 12 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன் இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்னே இங்கே எடுத்துட்டிங்கன்னா நம்ம ரெனோ அண்ட் இஹாரோ தான் காட்டுறாங்க. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெனோ இப்போ கொஞ்சம் அளவுக்கு மீறி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேக்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கான். இஹாரோ டேய் நீ கொஞ்சம் ஓவராக பண்ணுறடா, குறைச்சிக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அந்த வெறி உனக்கு என்ன உன் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, பெரியவரை பற்றி நினச்சிட்டு இருக்கியா, ஓல்டு மேனுக்குலாம் ஒன்றாகாது, எப்படியே அவர் திரும்ப வந்துடுவார், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அவர் திரும்ப வருவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவர் இப்போ திரும்ப வரும்போது நான் முன்ன விட பலசாலியாக இருக்கணும், நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆனாதான் வந்துட்டு நான் அவர் என்ன ப்ரொடெக்ட் பண்ணது போய் நான் அவரை பாதுகாக்க முடியும், அதுக்காக தான் நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் உடனே கஹர் வந்து என்ன நீ மட்டும் தான் செய்வியா, நானும் செய்வேன்டா, நானும் ஸ்ட்ராங் ஆவேண்டா அப்படின்னு சொல்லி திரும்ப பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும். அண்ட் மற்ற டீம் லீடர்ஸும் வந்துடுறாங்க. கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் நல்லா நடக்கும், இன்னும் ரெண்டு பேரும் இதில் இருக்கீங்க போட்டிருக்கு, ஒன்றும் ஆகாது, எல்லாருமே அதை நினச்சி தான் கொஞ்சம் டென்ஷன் வந்துட்டு இருக்காங்க. காஃப்காக்கு என்ன நடக்க போதோ, ஐ திங்க் நல்லா தான் நடக்கும் நம்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுமே அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அண்ட் இப்போ மினாவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்காக கூப்பிட்டுருக்காங்க. மினாவுமே வந்துட்டு இருக்கா. அண்ட் மினா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரூமில் வெயிட் பண்ணுங்க, உங்களை ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது, உங்களை பார்வையாளராக தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா போன எபிசோட நம்ம காஃப்கா ஃபுல் கைஜோ மாறினால அந்த சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ காஃப்கா ஃபுல் பீஸ்ட் மோடில் இறங்கிட்டான். பைபிளை பார்த்தீங்கன்னா போட்டு பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கான் அந்த ஜென்ரல் டைரக்டரை. ஸோ பார்த்தீங்கன்னா வச்சு அவரை பார்த்து ஆக்சுவலி இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அவர் தான் காஃப்காவை பதம் பார்த்துட்டு இருந்தார். இப்போ அவன் இவரை பதம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு பஞ்ச் பண்ண எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாரு. பட் அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பாடியவே ட்விஸ்ட் அடிச்சு எகைன் ஒரு பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். லைக் அவன் உடம்பே பார்த்தீங்கன்னா பிச்சிருச்சு, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி திரும்பி பஞ்ச் பண்ணுறான். அப்புறம் அந்த அடிபட்ட இடம் எப்படியோ ஹீல் ஆயிடுச்சு. ஸோ பாடியே பார்த்தீங்கன்னா திருகி அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். மனுஷன் மாதிரிலாம் அந்த சண்டையில் யோசிச்சா ஜெயிக்க முடியாது, நாமளே அவன மாதிரி ஒரு மிருக மாதிரி தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரும் சேர்ந்து இப்போ அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. போட்டவன் பயங்கரமாக பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியும் இந்த ஷீல்டு அந்த நம்பர் 2 ஷீல்டு பவர்னால அவர் எஸ்கேப் ஆகிட்டார். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸில் ஒரு சானிக் பிளாஸ்ட் அட்டாக் மாதிரி ரிலீஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி இந்த கைஜ் நம்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா செம்ம பவர் இருக்குது. இப்போ அந்த கைஜ் நம்பர் 2ஓட சானிக் பிளாஸ்ட் மூலமாக அவனை அட்டாக் பண்ணி அப்படியே காஃப்காவை பறக்க வச்சுட்டாரு. அவனே போய் எங்கே செவுத்தில் பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கான், அடித்து பறக்க விட்டுட்டு இருக்காரு. அவனை போய் செவுத்தில் பல்லி மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கான். பட் அப்புறம் தான் தெரியுது அங்கே இருக்கிறது வெறும் பாடி தான், கோர் அந்த இடத்துல கிடையாது. ஸோ கோர் இவருக்கு பின்னாடி இருக்குது. அந்த கோரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபார்ம் பண்ணி இப்போ எகைன் கைஜ் நம்பர் 8 உருமாறிட்டான். காஃப்கா உள்ளன்ட்டே கதறிட்டு இருக்கான், ஐயோ நிலமை கையமீறி போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைஜ் நம்பர் 2க்கும் கைஜ் நம்பர் 8க்கும் தான் இப்போ டெக்னிக்கலாக சண்டை நடந்துட்டு இருக்கு. ரெண்டு கைஜஸும் விட்டு கொடுக்காம சண்டை கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டெக்னிக்கலி இது ரெண்டு ஆஃபீஸர்ஸ்க்கு நடக்கிற சண்டை இல்லை, ரெண்டு கைஜுக்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டை அப்படின்ற மாதிரி இப்போ அதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் மேலே கிராஃபிஸ் ஒரு விஷயம் சொன்னார், டேரக்டர் ஜென்ரேஷனுமே நினச்சது தான் இவனை எப்பயோ போட்டு தள்ளியிருக்கலாம், ஏன் அவனை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காரு அண்ட் ஏன் இப்படி சண்டை போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி கிக்கோரோ கூட பேசுகிறத கிக்கோரோ ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறது அப்புறம் தான் தெரிய வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காஃப்காக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் தோணுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ககுராக்கே ஹரிச்சியும் காட்டுறாங்க. பெருசு திரும்ப வருவாரா இல்லை அவரை மொத்தமாக போட்டு தள்ளிடுவாங்களா, எனக்கு டவுட்டாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் தெரியல, நமக்கு ஒரு ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எகைன் இங்கே சண்டைக்கு வந்தா எகைன் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் ஈக்குவலாக சண்டை போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காஃப்கா வந்துட்டு டேரக்டர் ஜென்ரலாக வயிற்றுலேயே குத்திடுறா. அவர் ஒவ்வொரு ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ அவன் ஃபுல் ரேஜ் பீஸ்ட் மோடில் மாறிட்டு இருக்கான். முழுசாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்தவன் இப்போ ஃபுல் சிவப்பு கலரில் வந்துட்டு இருக்கான். பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அவனுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காஃப்கா வந்து இது எப்படியா நான் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் உள்ளுக்குள்ளே இருந்து போராடிக்கிட்டு இருக்கான். பட் முடியல. இவரும் வெளியே டாக்டர் ஷினோமியாவும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு சண்டை போட ட்ரை பண்ணுறாரு. ஃபோர்ஸ் ஃபீல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாரு, சானிக் பிளாஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறாரு. பட் ஸ்டில் முடியல. பவர் பயங்கரமாக இருந்துகிட்டு இருக்கு. மொத்த பவர் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக், அதுவும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு திரும்ப ஒரு அட்டாக் பண்ணுது. இப்போ ஓங்கி போய் பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி செவுத்தில் வச்சு ஒரு அடி, திரும்ப பார்த்தீங்கன்னா அவரை பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அண்ட் இப்போ வச்சு அவரை துணி துவைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அடிச்சு துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் காஃப்கா இப்போ உள்ள வந்துட்டு ஐயோ இப்படியே போனால் அவரை கொண்டுருவான் போல் இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு மேலே ஷினோமியாவையும் பார்க்குறா. இப்போ ஒரு கொண்டுட்டா அவன் மூஞ்சில் எப்படா நான் முழிப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் பார்த்துட்டு ஸோ இப்போ இப்படியாவது நான் இதை கண்ட்ரோல் பண்ணுண்டா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து கிக்கோரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி அவன் சொன்னதை நினச்சி பார்க்குறா, நீ மட்டும் கைஜோ மாட்டேன்னா நானே உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் காப்பாற்றினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நான் என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கா. முடிஞ்ச வரைக்கும் காஃப்கா உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போராடி வெளியே வர ட்ரை பண்ணுறான். பட் உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பூச்சி கைஜி இப்போ என்ன பண்ணுது, காஃப்காவை பார்த்தீங்கன்னா கடிச்சு அவனுக்குள்ளே முழுங்கிருது. இப்போ அந்த பூச்சிக்குள்ளே அவன் மூழ்கிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் பாஸ்ட்டை நினச்சி பார்த்துட்டு இருக்கான், எத்தனை டைம் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணேன், பட் ஒவ்வொரு டைமும் தோற்று தான் போனேன், எல்லா
முக்கியமான நேரத்துலையும் நான் ஏதாச்சும் ஒன்று சொதப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஜெனரல் ஷியோமியை பார்த்தீங்கன்னா வெளியே கிட்டத்தட்ட சாகிற பொசிஷனில் தான் வந்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு பஞ்ச் பண்ணால் எப்படியும் செத்துருவார். அவனும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸில் பஞ்ச் பண்ண பார்க்குறான். அண்ட் பார்த்தீங்கன்னா காஃப்கா அங்கே உள்ளுக்குள்ளே மூழ்கிட்டு இருக்க மாதிரி காட்டினாங்கல்ல. இப்போ அவன் முழுகிட்டே இருக்கும்போது ஐயோ என்ன தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கரெக்டாக மீனா வந்துட்டு பற்றி அவன் கையை பிடிச்சிட்றா, சின்ன வயசு மீனா. அண்ட் அவன் என்ன சொல்கிறா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் காஃப்கா அப்படின்னு. இப்போ பெரிய சைஸ் மீனாவாக மாறிட்டு இருக்கா. அண்ட் இப்போ அவர் பஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க, ரத்தம் தெரிக்குது. ஆனால் அப்புறம் தான் தெரியுது காஃப்கா அவன் கையை வச்சு அவன் நெஞ்சு அவனே குத்திக்கிட்டான், ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்குது. டேரக்டர் ஜெனரல் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கைஜு நம்பர் 8 கிடையாது, நான் தான் காஃப்கா ஹிபினோ அப்படின்னு சொல்லி அங்கேயே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்தான். கைஜு ஃபார்ம்லேருந்து இப்போ மனுஷ ஃபார்முக்கு மாறிட்டான். மனுஷ ஃபார்மில் மாறினா அவன் கழுத்தில் யாரோ கத்தி வைக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டிவிஷனோட கேப்டன் ஜென் நெருமி. அண்ட் அவன் வந்துட்டு நீங்கள் பேக்கப் அங்கேருந்து கூப்பிடல அப்படின்னு சொல்லும்போது பேக்கப்லாம் இப்போதைக்கு தேவையில்ல, இது இப்படி தான் நடக்கும்னு தெரியும், எல்லா டாக்டர்ஸும் வாங்க இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ அவர் எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு இப்போ அவனை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நறுமி கேட்கும்போது அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க மெயின் ஆஃபீஸர்ஸ் கூட நம்ம டேரக்டர் ஜெனரலும் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா மினாவை கூப்பிட்டாங்கல்ல. ஸோ மினா வந்துட்டு நாங்கள் கைஜு நம்பர் 8 என்ன பண்ணுறதுன்றதை ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டோம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது உங்களோட ஒப்பீனியன் கேட்கறதுக்காக, இந்த ஒப்பீனியனால் எங்கள் முடிவு மாற போகிறது கிடையாது, பட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கலான்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லும்போது கைஜு நம்பர் 8 ஆர் காஃப்கா பார்த்தீங்கன்னா எங்கள் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் 12 முறை ஃபெயில் ஆகி 12 முறை அவர் ஃபெயில் ஆனாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்காரு. அவர் என்றைக்குமே முயற்சி பண்ணதை விட்டதில்லை, அவர் விட்டு கொடுத்ததும் கிடையாது. உண்மை தான், அவர் எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆனது உண்மை தான். அவர் ஹொஷினா சொன்னதுனால தான் நாங்கள் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உள்ளே சேர்த்துக்கிட்டோம், இதெல்லாம் உண்மை தான். ஆனாலும் வந்துட்டு அவர் என்றைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்தார். கைஜோ அட்டாக்ல ஒரு டைம் அவர் தான் கைஜோட கோரை கண்டுபிடிச்சி அந்த கைஜோ எக்ஸாமின் பண்ணார். அதே மாதிரி பல நேரம் அவரோட காம்ரேட்ஸோட உயிரை அவரே தனியாக காப்பாற்றிருந்திருக்காரு. அண்ட் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம மினா வந்துட்டு ஆக்சுவலி யாரோ பார்த்து அழுந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் காஃப்காவுமே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. ஸோ காஃப்கா வந்து கிட்ட வந்து மினாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கா. 2 பேருமே இப்போ அந்த இடத்துல அழுந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை காஃப்கா அதை விட ரொம்ப கைண்டான ஆள், ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன்லாம் யாருங்க கேட்கல மேடம், நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வெல் எஸ் சார், இதுதான் என்னோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி மீனாவை பற்றி அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்போ உள்ள மற்றவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கைஜு நம்பர் 8 என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ அடுத்து கட் பண்ணி காட்டுறாங்க. முன்ன அழுந்துட்டு இருந்த அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அப்புறம் அந்த கைஜு சீக்வன்ஸை காட்டி இப்போ நம்ம காஃப்கா கண்ணு முழிக்கிற மாதிரி காட்டிருக்காங்க. கண்ணு முழிச்சிட்டு நான் எங்கேப்பா இருக்கேன், சொர்க்கத்திலையா நரகத்திலையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்தே டேரக்டர் ஜெனரல் நீ எங்கேயும் இல்லை கண்ணு வந்து என்ன பாடுறா அப்படின்னு சொல்லும்போது அப்போ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு டேரக்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் கூட சண்டை போடலாம் வரல, அப்பாடா சந்தோஷம், நல்ல வேலை நான் உங்களை கொண்டு போனோம்னு நினச்சேன், இல்லைனா நான் கிக்கோர முஞ்சிலே முடிச்சிருக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். நீ மட்டும் மனுஷனாக இருந்திருந்தனா இந்நேரம் செத்துருப்ப, உனக்கு இருக்கிறது கைஜோட கோரு, மனுஷ இதயமாலாம் இருந்தா நீ அப்பயே செத்துருப்ப அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ தான் மீட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. கைஜு நம்பர் 8 பார்த்தீங்கன்னா அவர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்த்துறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பல வருஷத்தில் ஏகப்பட்ட ஹியூமனைட் கைஜஸ் வந்திருக்கு அண்ட் டை கைஜஸுமே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு கைஜோ நம்ம டீமில் கண்டிப்பாக தேவை, அட்லீஸ்ட் சப்போர்ட்டுக்காவது தேவை. அவனை கொண்டு வெப்பனாக மாற்றலாம், ஆனால் அந்த வெப்பன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றது நமக்கு தெரியாது, அந்த வெப்பனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கைஜு நம்பர் 6 இப்படி தான் ஒரு பெரிய அட்டாக் ஏற்படுத்துச்சு, அதோட வெப்பனை கூட நம்ம மாற்றிருக்கோம், பட் இப்போ வரைக்கும் அது யாருமே யூஸ் பண்ணல. அண்ட் இதில் 200 ஆஃபீஸர் 3 கேப்டன் சேர்த்தாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அது. அந்த மாதிரி அட்டாக் திரும்ப நடக்காமல் நம்ம பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு கைஜுவை நம்ம கண்டிப்பாக நம்ம கூட வச்சுக்கணும், அதோட பவரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது அவங்க முடிவுனா ஓகே கேப்டன், பட் எங்களுக்கு இதில் ஸ்டில் இன்னுமே உடன்பாடு கிடையாது, நீங்கள் இன்மோன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டுறாங்க. ஸோ இப்போ இவர் கைஜு நம்பர் 8 நம்ம காஃப்காவை பார்த்தீங்கன்னா அந்த டீமில் சேர்த்துக்கிறதுக்கு ஒத்துட்டு இருக்காரு. அண்ட் டேரக்டர் ஜெனரல் இப்போ காஃப்கா கிட்ட பேசிட்டு இருக்காரு. உன்னை இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்த்ததால ரொம்ப சந்தோஷப்படாத, நீ இங்கேருந்து உன்னை நீயே ப்ரூவ் பண்ணிக்கணும், உன்னால் எவ்வளோ ஸ்ட்ராங், இந்த இடத்துக்கு நீ எவ்வளோ தேவையானவன்றதை நீ தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் மெசேஜ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு மீனா, அடுத்து கீகோரோ, அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட்ஸ் ரெனோ, இக்காரோ, அப்புறம் ஆரோச்சி, ககுராக்கி, இவங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் போகுது. எல்லாருமே அப்பாடா ஒரு வழியாக பெருசு தப்பிச்சிட்டாயா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாமே இப்போ ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க, ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. அண்ட் டேரக்டர்கிட்ட பேசிட்டே பார்த்தீங்கன்னா அவன் லைட்டாக கண்ணசர டேய் நீ தூங்குறதுக்கு ஒன்று வர சொல்லடா, இன்னும் நான் பேசி முடிக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்துட்டு இருக்கிறேன் மீனா வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் தூக்கத்தில் வளரிக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ ஹொஷினா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஆப்ரேஷன் ரூம்க்கு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வழியாக அவன் தப்பிச்சிட்டான், ஆனால் என்ன தான் அவன் தப்பிச்சாலும் இன்னும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அவன் அவனே ப்ரூவ் பண்ணிக்கணும், அப்படி ப்ரூவ் பண்ணால் தான் அவன் இன்னும் இந்த இதுக்குள்ளே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தப்போ கட் பண்ணி நம்ம கைஜு வேறு செஞ்ச க்ளீனப் கார்பர் இருக்குல்ல, அந்த மேனேஜர் ஆக்சுவலி செஸ் விளையாடிட்டு இருக்காரு. செஸ்ஸில் தோத்துட்டாரு. என்ன பாஸ் திரும்பவும் தோத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா இந்த பிளேயர் நம்பர் 9ன்ற ஒருத்தன் இருக்கான்ப்பா, ஒரு வாரம் தான் ஆச்சு அவன் வந்து அதுக்குள்ளே ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டான்
பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணி காட்டினா பிளேயர் நம்பர் 9ன்றது நம்ம கேஜ் நம்பர் 9 தான். பைபிளில் எல்லா மனுஷங்கிட்டையும் செஸ் விளையாடி ஒவ்வொரு மனுஷங்களோட அந்த ஒரு புத்திசாலித்தனம் என்ன, ஒவ்வொரு மனுஷங்களும் எப்படி இருக்காங்க அப்படின்றத அவன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த இடத்தோட ப்ளூ பிரிண்ட், மேப்பு, அவுட் பிரிண்டிங் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு வழியாக மனுஷங்கிட்ட இருக்கிற கைஜுவை ரெட்ரீவ் பண்ணுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்கிறதோட ஃபஸ்ட்டு இந்த 12வது எபிசோடோட சேர்த்து ஃபஸ்ட்டு சீசனையுமே முடிக்கிறாங்க. நல்ல ஒரு கிளிஃப் ஹேங்கர் தான். அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரிலீஸ் ஆகி ஆல்ரெடி 3 எபிசோட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ கூட சீக்கிரம் அதோட பிரேக் டவுனையும் போட்டுட்ருக்கலாம். அவ்வளோதான் கைஸ், சீரியல்லாம் சொல்ல வந்தது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.